மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகுலுக்கிய அண்ணாமலை. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மேடையில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல். மூப்பனார் பிரதமர் ஆவதை தடுத்து விட்டார்கள் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள். சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். மரக்கிளையை வெட்டினால் 6 மாதம் சிறை, 10 மரங்களை நட்டால் மாணவர்களுக்கு 10 மார்க். மரங்களின் மாநாட்டில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடி. தங்கம் விலை 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கே வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை. தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை. பிரதமரை அவதூறாக பேசியதாக ராகுலுக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்திய பாஜகவினருக்கு சாக்லேட் கொடுத்த ராகுல். கரூர் அருகே தனியார் பேருந்து கூண்டுகள் வாங்கி விற்பனை செய்யும் இடத்தில் பயங்கர தீ விபத்து. 23 பேருந்துகளின் கூண்டுகள் எரிந்து நாசம். கொடைக்கானலில் நடைபெற்ற அகில இந்திய நாய்கள் கண்காட்சி. சுமார் 40 வகையான நாய்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் மெயின் அருவியை தொடர்ந்து 5 அருவியிலும் குளிக்க தடை. மற்ற அருவிகளில் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். ராஜபாளையம் தனியார் கல்லூரியில் பாரம்பரிய உடையணிந்து ஓணம் கொண்டாடிய மாணவிகள். உரியடித்தும் நடனமாடியும் அசத்தல். குஜராத்தின் சபர்கந்தா பகுதியில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கார்கள் மழை நீரில் மூழ்கின. கேரளாவில் களை கட்டிய நேருக்கோப்பை பாம்பு படகு போட்டி. பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேல தாளங்களுக்கு ஏற்ப ஏரியில் சீறி பாய்ந்த படகுகள். மூப்பனார் நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் எடப்பாடி பழனிசாமியுடன் கைகுலுக்கிய அண்ணாமலை. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்களுடன் மேடையில் பங்கேற்ற தேமுதிக பொருளாளர் எல்.கே. சுதீஷ். நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திரளாக இங்கே வந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து விமர்சிக்க வேண்டாம். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியதாக தகவல்.
மூப்பனார் பிரதமர் ஆவதை தடுத்து விட்டார்கள் என மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. கூட்டணியில் சிறு சிறு பூசல் இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள். சிரம் தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா, இந்த கூட்டணியை நல்லபடியா நடத்தணும். இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும். இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம். மரக்கிளையை வெட்டினால் 6 மாதம் சிறை, 10 மரங்களை நட்டால் மாணவர்களுக்கு 10 மார்க். மரங்களின் மாநாட்டில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடி. தங்கம் விலை 5 நாட்களில் 2000 ரூபாய்க்கு மேல் உயர்ந்து புதிய உச்சம். சவரனுக்கு 680 ரூபாய் அதிகரித்து 76,960 ரூபாய்க்கு விற்பனை. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை கூடுதலாக பதிவாகும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை. சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், தேனாம்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மழை. தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மிதமான மழை. பிரதமரை அவதூறாக பேசியதாக ராகுலுக்கு எதிராக பாஜகவினர் போராட்டம் நடத்திய பாஜகவினருக்கு சாக்லேட் கொடுத்த ராகுல். கரூர் அருகே தனியார் பேருந்து கூண்டுகள் வாங்கி விற்பனை செய்யும் இடத்தில் பயங்கர தீ விபத்து. 23 பேருந்துகளின் கூண்டுகள் எரிந்து நாசம். கொடைக்கானலில் நடைபெற்ற அகில இந்திய நாய்கள் கண்காட்சி. சுமார் 40 வகையான நாய்களை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். குற்றாலத்தில் நீர்வரத்து அதிகரிப்பால் மெயின் அருவியை தொடர்ந்து 5 அருவியிலும் குளிக்க தடை. மற்ற அருவிகளில் சீரான நீர்வரத்தால் சுற்றுலா பயணிகள் உற்சாக குளியல். ராஜபாளையம் தனியார் கல்லூரியில் பாரம்பரிய உடையணிந்து ஓணம் கொண்டாடிய மாணவிகள். உரியடித்தும் நடனமாடியும் அசத்தல். குஜராத்தின் சபர்கந்தா பகுதியில் வெள்ளப்பெருக்கு. 10க்கும் மேற்பட்ட கார்கள் மழை நீரில் மூழ்கின. கேரளாவில் களை கட்டிய நேருக்கோப்பை பாம்பு படகு போட்டி. பாரம்பரியமான கோஷங்கள் மற்றும் மேள தாளங்களுக்கு ஏற்ப ஏரியில் சீறி பாய்ந்த படகுகள்.